வணக்கம் நண்பா, ஸ்மார்ட் பாக்ஸ் தமிழ் சேனலுக்கு மீண்டும் உங்களை வரவேற்கிறேன். இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, கூகுள் குரோம் ப்ரௌசர்லேயுமே அதுக்கப்புறம் கூகுள் ஆப்லேயும் இருக்கிற ஒரு சூப்பரான ஃபீச்சர் பற்றி தான் பார்க்க போகிறோம். கூகுள் குரோம் ப்ரௌசர் ஆப்பை நீங்கள் அப்டேட் பண்ணாமல் இருந்தால் அப்டேட் பண்ணிக்கோங்க. இப்போது கூகுள் குரோம் ப்ரௌசரை ஓப்பன் பண்ணி நீங்கள் ஏதாவது ஒன்று ப்ரௌஸ் பண்ணிகிட்ருக்கீங்க, ஏதாவது ஒன்று சர்ச் பண்ணிகிட்ருக்கீங்க அப்படின்னா, இப்போ நான் எக்ஸாம்பிளுக்கு வாட்ஸ்அப் டிஸப்பியரிங் மெசேஜ் பற்றி எனக்கு தெரியணும், அதை நான் சர்ச் பண்ணி பார்க்குறேன். ஓகே, இங்கிலீஷில் இருக்குது. ஸோ இது எனக்கு வந்து தமிழில் தெரியணும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ இதுக்கு நாம் நார்மலாக என்ன பண்ணுவோன்னா, ஜஸ்ட் இதை காப்பி பண்ணி கூகுள் ட்ரான்ஸ்லேட்டில் பேஸ்ட் பண்ணி தமிழில் பார்ப்போம். இப்போ என்ன பண்ணலான்னா அப்படின்னா, ஜஸ்ட்டு காப்பி பண்ணுங்கள். காப்பி பண்ணிவிட்டு நாம் இங்கேயே தமிழில் தெரிஞ்சுக்கலாம். காப்பி பண்ண உடனே இங்கே பாருங்கள், கீழே ஒரு ஸ்மால் விண்டோ ஓப்பன் ஆகுது. ஸோ அதை டச் பண்ணிங்க அப்படின்னா அது அதாவது என்லார்ஜ் ஆகும். இப்போ பார்த்தீங்கன்னா நாம் செலக்ட் பண்ண அந்த பேராகிராஃப் பார்த்தீங்கன்னா இங்கே ஷோ ஆகுது. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இங்கிலீஷ் தமிழ் அப்படின்னு இருக்குது. ஸோ இங்கிலீஷ் டு தமிழ் ஆட்டோமேட்டிக்காக அதே ட்ரான்ஸ்லேட் பண்ணி இங்கே காமிக்குது. ஸோ இதில் காணாமல் போகும் செய்திகளை இயக்குவதன் மூலம் வாட்ஸ்அப்பில் காணாமல் போகும் செய்திகளை அனுப்பலாம். ஸோ அந்த மாதிரி கொடுத்துருக்காங்க, தெளிவாகவே ட்ரான்ஸ்லேட் பண்ணியிருக்கு. சரி, மறுபடியும் ட்ரை பண்ணி பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா எனக்கு இந்த பேரா எல்லாம் தமிழில் வேணும், தமிழில் தெரியணும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ அதனால் இதை ஜஸ்ட்டு உங்களுக்கு எது வரலும் தமிழில் வேணுமோ அது வரலும். இப்போ நான் இது வரலும் பண்ணியாச்சு. இப்போ பாருங்கள், அந்த விண்டோ இங்கே ஓப்பன் ஆச்சு. ஜஸ்ட்டு அதை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா அது என்லார்ஜ் ஆகும். ஸோ கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணிங்கன்னா நாம் செலக்ட் பண்ணதெல்லாம் இங்கே வரும். டிடெக்டட் லாங்குவேஜ் இங்கிலீஷ். ஸோ அதனால் இங்கிலீஷ் இங்கே வந்துடுச்சு. ஸோ ட்ரான்ஸ்லேட் பண்ணுறது தமிழ். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு தமிழில் ட்ரான்ஸ்லேட் பண்ணியிருக்கு. ஒரு பயனர் 7 நாள் காலத்தில் வாட்ஸ்அப்பை திறக்கவில்லை என்றால் செய்தி மறைந்துவிடும். இருப்பினும் வாட்ஸ்அப் திறக்கும் வரை செய்தியின் முன்னோட்டம் அறிவிப்புகளில் காட்டப்படும். ஸோ அழகாக ட்ரான்ஸ்லேட் பண்ணியிருக்கு. உங்களுக்கு சப்போஸ் வேறு லாங்குவேஜ் இங்கிலீஷ் டு மலையாளம் வேணும் அப்படின்னா மலையாளம் கொடுத்துக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா மலையாளத்தில் மாறிடுச்சு. ஸோ இந்த மாதிரி பண்ணிக்கலாம். ஸோ டிடெக்டட் லாங்குவேஜ், சப்போஸ் நீங்கள் வேறு லாங்குவேஜ் இதில் சர்ச் பண்ணிட்டுருக்கீங்கன்னா அதிலே இங்கே காமிச்சிடும். இப்போ நான் இங்கிலீஷில் பண்ணதுனால இங்கிலீஷ் வந்து டிடெக்டட் லாங்குவேஜஸாக காமிக்குது. சப்போஸ் மாறுனா இப்போ தமிழில் சர்ச் பண்ணிட்டு இருக்கோன்னா அது இங்கே தமிழில் வரும். தமிழ் டு இங்கிலீஷ் கூட மாற்றிக்கலாம். சப்போஸ் ஏதாவது ஒரு வேர்டு தெரியணும் அப்படின்னாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போ டிஸப்பியரிங், ஸோ இது எனக்கு தெரியணும் அப்படின்னா ஜஸ்ட்டு அதை செலக்ட் பண்ணோம்னா ஸோ அதுக்கு தமிழாக்கம் வந்துடும். சப்போஸ் இந்த டிஸப்பியரிங்கே எனக்கு நான் மெயினாக இதை சர்ச் பண்ணணும் அப்படின்னா இங்கே ரைட் சைடு டாப் கார்னரில் ஸ்கொயரில் ஏரோ மார்க் போட்ட ஒரு சிம்பிள் இருக்கும். அதை கிளிக் பண்ணிங்கன்னா இது மெயின் விண்டோவாக வந்து ப்ரௌசிங்கில் சர்ச் பண்ணி நமக்கு அது ரிலேட்டடான நியூஸ் எல்லாம் இங்கே கொடுத்துரும். ஸோ இந்த மாதிரி ஒரு சூப்பரான ஃபீச்சர் தான் இப்போ கூகுள் ப்ரௌசரில் இருக்குது. ஸோ இது கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும், ட்ரை பண்ணி பாருங்கள். சேம் இதே தான் கூகுள் ஆப் வச்சுருந்தீங்கனாலும் கூகுள் ஆப்லேயும் இதையே ட்ரை பண்ணலாம். ஒரு எக்ஸாம்பிளுக்கு பார்த்தீங்கன்னா சிபிஎஸ்சி போர்டு எக்ஸாம் அப்படின்னு கூகுள் ஆப்பில் இப்போ ட்ரை பண்ணி பார்க்கலாம். இப்போ இந்த பேராகிராஃப் தமிழில் வேணும் அப்படின்னா ஜஸ்ட்டு இதை காப்பி பண்ணிங்கன்னா உங்களுக்கு எது வரல வேணுமோ அது வரல காப்பி பண்ணிங்கன்னா இங்கே அந்த ஸ்மால் விண்டோ ஓப்பன் ஆகும். அதை டச் பண்ணிங்கன்னா அது என்லார்ஜ் ஆகும். அதுக்கப்புறம் ஸ்க்ரோல் பண்ணிட்டு வந்தீங்கன்னா இங்கிலீஷ் டு தமிழ் உங்களுக்கு ட்ரான்ஸ்லேட் பண்ணியிருக்கும். ஸோ இது ஒரு அருமையான ஃபீச்சர்ஸ். யூஸ் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, மீண்டும் வேறொரு வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.